Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 44 மாத கால விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு பயன் தரும் திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் சுயநலத்தோடு அரசு நிதிகள் பல்வேறு வகைகளில் வீணடிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் வாலாஜாபாத் சாலை படப்பையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும், ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காத செயலற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். மேலும் கடுமையாக அதிகரித்துள்ள விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு ஆகியவற்றை கட்டுப்படுத்தாத மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும், குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இடங்களில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீர்படுத்தாத, குடிநீர் வசதிகளை முழுமையாக ஏற்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். அதிமுக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பில் வருகிற 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் படப்பையில் உள்ள குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று அனைத்து சார்பு அமைப்பு நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.